பிடியதன் உருவுமை குலமிகு கரியடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகுக்குடைய வடிவினர் பயில்வழி வளமுறையில் ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற திளைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி மங்களகரமான விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்தில் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பகவான் இடப்பெயர்ச்சியாக வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார் என்பதை நேயர்களுக்கு மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கடந்த ஒரு ஆண்டுகளாக முடியப் போகின்றது. இந்த ஒரு ஆண்டு காலத்திலேயும் சனீஸ்வரன் நாங்கள் பட்ட கஷ்டம், நாங்கள் பட்ட துன்பம், துயரம் எல்லையில்லாத அளவிட இல்லாத மிகப்பெரியது கஷ்டப்பட்டோம். ஐயா சுவாமி இப்போ மறுபடியும் நீங்கள் சனிப்பேச்சுன்னு ஒன்று புகுத்துருங்களே அப்படின்னு கேட்டால் தயவுசெய்து பயப்பட வேண்டாம். நேயர் பெருமக்கள் பாதம் தொட்டு பணிகின்றேன். வளவள கொலவளப்புக்கு இடமே இல்லை. வாக்கியத்தில் சனீஸ்வரர் என்ன பண்ண போகிறார், மேசராசிக்கு ரிஷபராசிக்கு ராசிக்கு என்ன பண்ண போகிறார். இப்போ சனீஸ்வரனுடைய குணங்கள் நமக்கு தெரியும். சனீஸ்வரர் கொடுப்பதை எவர் தடுப்பார், அதில் மாற்று கருத்தல்ல. அடுத்து நாம் காண இருப்பது சிம்மம். நேயர்களே, சிம்மம்னு சொல்கிறத விட அதை எப்படி சொல்லணும் சொல்லுங்கள். யாராவது ஒரு ஆள் ஃபோன் பண்ணி கேளுங்க, ஒருத்தோட கேட்க மாட்டேங்கிறீங்க. சிம்மங்கிறத வேகம், சிம்மங்கிறத கோபம், சிம்மங்கிறத தாக்கம், சிம்மங்கிறத வலிமை. அதனால தான் என்னமோன்னு தெரியலங்க, நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு முறையீடு செய்து சொல்லியிருக்காங்க. கோபத்தில் மிருகத்தை மிஞ்சுகிறான் மனிதன், பாசத்தில் மனிதனை மிஞ்சுகிறது மிருகங்கள். புயலாக இருப்பவர்களை தென்றலாக மாற்றுவது சிலரின் வார்த்தைகள். என் வார்த்தைகள் உங்களை மாற்றுதோ இல்லையோ, நிச்சயமாக மாற்றுங்கிற நம்பிக்கையோடு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அன்பு அனைவராலும் கொடுக்க முடியும், ஆனால் ஒரு சிலர் இடத்தில் தான் மட்டுமே அதை உணர முடியும். அவமானங்களுக்கு 2 வகையான குணங்கள் உண்டு. கோழைகளை தற்கொலை செய்ய வைக்கிறது, புத்திசாலிகளை வாழ்ந்து காட்ட வைக்கிறது. இது நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் எது முக்கியம்? கோபம் முக்கியம். கோபத்தில் எது முக்கியம்? குணம் முக்கியம். அதனால தான் புயலாய் இருப்பவர்களை தென்றலாய் மாற்றுவது ஒரு சில வார்த்தைகள். யாரு, என்ன வேணும் சொல்லு, படிச்சியா அப்படி கேட்கறதுக்கும், ஐயா வாங்க, என்னங்க வேணும் உங்களுக்கு, என்ன குறை, என்னால் முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படி கேட்கறதும் எப்படி இருக்கும்? வார்த்தை ஒன்று வெல்லும், ஒரு வார்த்தை ஒன்றை கொல்லும். இதை நம்ம நினைச்சே பார்க்கறதில்ல. ஸோ கலியுகம், கலியுகம், திரேதாயுகம், துவபராயுகம், அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவனோடு சேர்ந்து பேசின காலமெல்லாம் இருக்குது. எல்லா காலங்களும் கிரதாயுகம் துவபரகளும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் கலியுகத்தில் நம்ம பேசினா நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 6/3/2026 நிச்சயமாக என்னங்கய்யா, கடந்த காலத்தில் திருக்கணியத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமத்து சனிலே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோமே, மேலும் மேலும் வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சது மாதிரி எங்களை பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நேயர்கள் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக ஒரு அக்யூரிசி தான், கொஞ்சம் வித்தியாசம்தான். அதுக்கு மேலே ரொம்பலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கங்க. உங்களுக்கு என்ன தொழில் செய்யணும், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலா, மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழிலா, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட தொழிலா, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழிலா, மாந்திரிகம் செய்யப்பட்டதா, இல்லை இறைவனோட வழிபாடு செய்யக்கூடியதா, பார்த்தீங்களா, சபதிகள் செய்யக்கூடியதா, சிற்ப சிலைகள் செய்யக்கூடியதா, எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாம் கணிக்கணும். அரசியல், ஆன்மீகம், தேடுதல், நிர்வாகம், சீர்திருத்தம், வெளிநாடு, அம்பாஸ்டர், உச்சத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், தோரணைகள், ஆர்டர், கமாண்டிங், நாட் ஃபார் ரெக்வெஸ்ட், எல்லாமே சேர்ந்து வரக்கூடியது, எல்லாமே நிலைச்சிருக்கக்கூடியது, எல்லாமே எங்கே இருக்கக்கூடியது? கட்டளையிடக்கூடிய காலங்கள், கட்டளையிடைய காலங்கள் உங்களுக்கு. அப்போ நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் சக்கரவர்த்தி. ராஜ யோகத்தை கொடுப்பது இல்லை. எங்கள் ராசிக்கு 8ல் போயிட்டாருன்னு மறுபடியும் போட்டு நீங்கள் தூண்டுதல் பண்ணாதீங்க. என்ன சந்திர திசை ராகுவா, சந்திர திசையில் கேதுவா, சந்திர திசையில் சனி இருங்க, அடக்கி வாசித்தல் அவசியம். என்ன தசை புத்தி வந்தாலும் சரி, அந்த அந்த
சேர்க்கை மட்டும் வந்துடக்கூடாது. ஒரு நேயர்களுக்கு அந்த சேர்க்கை மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு உண்டு என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ அஷ்டமத்து சனி கேது இந்த டிசம்பர் வரையும் தான் உங்கள் வீட்டில் இருக்கார். அடுத்து கடகத்துக்கு போகிறார். நவம்பர்லேயே கடகத்துக்கு போயிடுவார். அப்போது கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு குரு வேறு உங்களுக்கு ஏற்கனவே குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல முறையில் வரப்போகுது. ஏற்கனவே உங்கள் ராசிக்கு குரு இப்போ 11 இருக்கார். சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி தயவு செய்து பயப்படாதீங்க. நான் சொன்ன ஷேடு பிளானட்டு அந்த தசாபத்தியை தவிர்த்து வேற எதை வந்தாலும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருங்கள். சிந்திக்கிறதுக்கு தயாராக இருங்கள். எதையும் எதிர்பார்த்தோடு இல்லாமல் எதிர் நோக்கி இருப்பதற்கு தயாராக இருங்கள். ஏன்னா அடுத்த உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக குரு உங்களுக்கு 11, அடுத்து வரக்கூடியது 12, அதுக்கடுத்து உங்கள் வீட்டுக்கு வேற வர்றாரு. இந்த சனி பயிற்சியே 3 குரு பயிற்சியும் உங்களுக்குள்ள தான் கிடக்குது. மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 வீட்டுக்குள்ள தான் குரு வர்றாரு. அப்போ இந்த 4 வீட்டுக்குள்ள குரு வரும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? கடைசியில் குரு பயிற்சி வருது பார்த்தீங்களா? 2028 28 குரு பயிற்சி வரையும் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். 28 குரு பயிற்சிக்கு அடுத்ததான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 28க்கு வந்தாலும் கன்னி ராசிக்கு உங்களுக்கு லாபாதிபதி 11 தான் வர்றாரு. 10க்கு வராது, உங்களாவது 12க்கு வர்றாரு. அதான் உங்கள் கன்னி ராசிக்கு வரும்போது தான் நீங்கள் சிம்ம ராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும். அதுக்கடல கவனத்தை சதுர விட தேவையில்லை. ஏன்னா அடுத்த கடகமும் சிம்மமும் உங்கள் ராசிக்கு உட்பட்டவங்க, உங்களுடைய உங்கள் நட்புக்குரியப்பட்டவங்க. சந்திரனும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்த வீடு தானே உங்கள் வீடு. அதனால கண்டிப்பாக சிம்ம ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த அஷ்டமத்து சனி நினைக்கவே நினைக்காதீங்க. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சனி பயிற்சியில் பிள்ளையார நல்லா கும்பிடுங்க சார். சென்னைக்கு பக்கத்தில் அச்சிறுப்பாக்கம் அச்சுமுறி விநாயகர் பிள்ளையார் பெட்டில் கற்பக பிள்ளையார், அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கற்பக பிள்ளையார். அடுத்து திருவாரூர் திருசெங்கட்டாங்குடி பிள்ளையார், ருத்ரர் அவர். அப்படிப்பட்ட இடத்துல கூடிய ரொம்ப பாடப்பட்ட ஸ்தலம். அங்கே ஒரு தடவை சிவனுக்கு ருத்ராபிஷேகம் பண்ணி அந்த பிள்ளையாரை கும்பிடுங்க. அதுக்கடுத்தது பாருங்கள் திருச்சி மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர். அப்போ அதே மாதிரி காரைக்குடியில் பாருங்கள் 108 விநாயகர். அதே மாதிரி திண்டுக்கல்ல பாருங்கள் எல்லா விநாயகரும் எல்லா இடத்துலையும் சிறப்பாக இருக்காங்க பாருங்கள். அப்படிப்பட்ட விநாயகர் கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க. புளியம்பட்டில் பெரிய பிள்ளையார் இருக்கார். இந்தியாவிலேயே பெரிய பிள்ளையார். இப்போ வேறு அதோட பெருசாக கட்டணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பிள்ளையார் வழிபாடு அஷ்டமத்து சனியில் பண்ணுங்க. தயவு செய்து திங்கட்கிழமை அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, கண்டக சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, 7.5 சனியில் எந்த பாதிப்பு வந்தாலும் திங்கட்கிழமை 10 to 12 யமகண்டத்தில் வன்னி இலையை மாலையாக போட்டு திங்கட்கிழமை விநாயகருக்கு மாலையாக போடுங்க. சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு மாலையாக போடுங்க. வெற்றி மேல் வெற்றியை கொடுக்காவிட்டாலும் அந்த தாக்கங்கள், அந்த எதிரிடைகள், அந்த நெகட்டிவ் தாக்கங்கள்லாம் 100% குறையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக அஷ்டமத்து சனி பயப்படாதீங்க. சகல செல்வம் கொடுக்கக்கூடிய காலங்கள் சிம்மராசிக்கு உண்டு. வாழ்த்துக்கள்.